ஹலோ எவ்ரிவான், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோண்டோட உங்களையே சந்திக்கிறதுல மிச்சம் சந்தோஷம். இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணுற ரெசிபி அன்னாசிக்கா கறி தான். இந்த அன்னாசிக்கா கறியை ஸ்ரீலங்காவில் கல்யாண வீட்டுகளில் மிச்சமே விசேஷமாக செய்வாங்க. இது கீ ரைஸுக்கு, பிரியாணிக்கு, நார்மல் ரைஸுக்கு எல்லாம் நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். நான் இன்றைக்கி இந்த அன்னாசிக்கா கறியை செய்ய அரைப்பாதி தான் அன்னாசிக்கா எடுத்துக்கொண்டேன். இப்போ அதில் இருக்கிற ஸ்கின் எல்லாம் நல்லா வெட்டிட்டு, அதில் நிறைய கண் ஈக்கும் அந்த அன்னாசிக்காவில், அதெல்லாம் நல்லா வெட்டி எடுத்துக்கொள்ளணும். இப்போ பாருங்கள், அந்த ஸ்கின் எல்லாம் ஃபுல்லாக வெட்டி எடுத்ததுக்கு போகிறோம். இப்படி நான் வீடியோவில் காட்டுற மாதிரி சின்ன சின்ன பாக்ஸ் பீஸாக நாங்கள் வெட்டி எடுத்துக்கொள்ளணும். வெட்டி எடுக்கிற நேரமும் அந்த அன்னாசிக்கான நெட்டியோடு தான் வெட்டணும். கட்டாயம் நெட்டியை வச்சே வெட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நாங்கள் இதை ஒரு பேனில் போட்டு இந்த அன்னாசிக்காய் கறியை செய்கிறது கட்டாயம் ஈச்சப்பழம் சேர்க்கணும். டேட்ஸ் சேர்த்தா தான் இந்த அன்னாசிக்காய் கறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த டேட்ஸோட சீடெல்லாம் எடுத்துகிட்டு நான் ஒரு 10 டேட்ஸால் தான் இன்றைக்கி சேர்த்தேன். அரைப்பாதி தான் அன்னாசிக்காய் எடுத்து சுட்டி ஒரு 10 டேட்ஸ் தான் எடுத்தேன். அதோடு இதுக்கு தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணணும். அதோட கொஞ்சமாக மஞ்சத்தூளும் இதுக்கு ஆட் பண்ணணும். அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸும் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு நான் ஒரு 3 ஏலக்காயும் ஒரு 2-3 பீஸ் பட்டையும் இதுக்கு ஆட் பண்ணினேன். அப்போ தான் இந்த அன்னாசிக்காய் கறி ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். அதோட நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக சுகரும் ஆட் பண்ணினேன். இப்போ ஒரு அரை கப் மாதிரி தண்ணியும் ஆட் பண்ணி இப்போ இந்த அன்னாசிக்காய் கறியை நாங்கள் குக் பண்ணி எடுக்கணும். இப்போ இந்த அன்னாசிக்காய் கறிக்கு ஒரு தாளிப்பொண்டு செய்யணும். அதுக்கு ஒரு தாச்சியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு அரைப்பாதி மாதிரி வெங்காயத்தை நல்லா மெல்லிசாக கட் பண்ணி போட்டு இதை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கொள்ளணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு இது ஃப்ரை ஆகி வந்தால் தான் இந்த அன்னாசிக்காய் கறிக்கு நல்லா இருக்கும். அதோட ஒரு 2 துண்டு மாதிரி நான் இன்றைக்கி ரம்ப இலையும் ஆட் பண்ணினேன். ரம்ப இலை போட்டால் இன்னும் நல்ல ஃப்ளேவராக இருக்கும். இது இந்த வெங்காயம் நல்ல பொன்னிறமாக இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி ஃப்ரை ஆகி வரப்போக்கில் கொஞ்சமாக கஷினட்டும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொண்டேன் இதுக்கு. அப்போ இந்த அன்னாசிக்காய் கறிக்கு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த நாங்கள் போட்டால் கெஷுவும் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்ததுக்கு போகிறோம். நாங்கள் குக் பண்ணி கொண்டு இருக்கிற அந்த அன்னாசிக்காய் கறியில் இந்த தாளிப்பையும் கொட்டி ஒரு 2-3 நிமிஷம் மாதிரி வேக வச்சு எடுத்தால் ஒரு ஈஸியான ஸ்ரீலங்கன் முஸ்லீம் வெட்டிங்களில் செய்கிற அன்னாசிக்காய் கறி ரெடி ஆகிரும். பாருங்கள், பார்க்க போக்கலே எவ்வளோ யம்மியாக இருக்குது என்று. நீங்களும் இந்த அன்னாசிக்காய் கறி ரெசிப்பியை கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கும் மிச்சமே யூஸ்ஃபுல்லாக இருந்திக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சி இருந்தால் லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் இன்னொரு வீடியோ ஒன்றோட உங்களையே சந்திக்கும் வரை பாய் பாய்.